ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புள்ள சோனையாவும் இடது கொம்புள்ள கருப்பனும் துமுள்ள முனியனும் நிக்கிறான். அப்ப கிளவி கிட்ட கிளவன் சொன்னாராம், பயப்படாதடி கிளவி, இந்த கோவானூர் சோனையா மாடு புடிவட்டு போச்சுன்னா இந்த உசுர வீடு கொண்டு வரமாட்டேன்னு சொன்னாராம். வெட்டு பறியுது, அலங்காநல்லூர்ல வேட்டு பறியுது. இந்த சோனையா மாடு 1000 மாட்டுல நடுமாடா நிக்குது. கிளவே பஜிதாங்காம கிருகிருத்து நிக்கிறார் இந்த சோனையா மாடோட. அப்ப நம்ம கிளவே சொன்னாராம், ஐயா இது சிவகங்கை சீமை, நான் சிவகங்கை பக்கத்துல உள்ள கோவானூர் கிராமம் ஐயா. இது சோனையா கோயில் மாடு. இந்த மாட்டோட என்னைய தவிர என் சாமிய தவிர யாரும் இல்லை. வாடிய தாண்டுது இந்த கோவானூர் சோனையா மாடு. வலது கொம்ப ஜாக்கிது, இடுப்ப முறுக்குது. எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப ஜாக்கிது. அப்ப புடியாரெல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரேன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த கோவானூர் சோனையா மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா பொழந்து நிக்குதுடா. இது பொல்லா போய ஜாமி மாடுடா. அன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த மண்ணுல எந்த மாடு என் சோனையாவுக்கு பேரெடுத்து கொடுக்குதுடா. கோவானூர் மண்ணுல மாந்தோப்பு கரையா எப்போ நடுக்கம்மாயில கலுங்க வெட்டி என் கருப்பனுக்கு எந்த கலங்குடா நீந்தி வர போறேன். என்ன அரைக்க எந்த வந்துட்டேன் சாமி, அந்த அரைக்க மேனாப்பா. ஏலே என்ன ஆகுன்னா மாலையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. டே குறிவாக்கு வந்தேன் சாமி. ஆண் குறியா பெண் குறியா? ஓடு குறி. இதுக்கு தானே போன மேடையில் விபூதியை போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சேன். நீங்க இதை பார்த்து அது அலறு கோயில் வசனம்டா. இங்க எதுக்கு பேசணும் கேப்பே தெரியும்டா. அங்கிட்டு என்ன நடக்குதுப்பா கும்பாஜியம்மா? பதினெட்டு படிகர் 56 தேசத்துல எந்த கதவும் அடைக்கலடா இன்ன வர. ஆமா, ஆனா 88ஆம் படியாம் கதவு ஏன் அடைச்சிருக்கு? 18 நாடர்களையும் படிக்கட்டாக்குனதுனால 18ஆம் படியானு பேரு வச்ச எங்க வாட்டேன். ஓ உங்க வாட்டேன். ஆட நொப்பம் நொப்பம் தம்பி உடுக்கு போனாலும் பரவாயில்ல 3 கட்ட வச்சிருக்கேன். ஒரே அடிதான். கோபப்படாங்க. மானாமர் ரயில்வே கடை தாண்ட மாட்டடா நொப்பம். இது என்னடா எப்பா, எவனாவது விபூதியில சுடம் போடுவானா? கொஞ்சம் லேட்டாத்தே நம்ம இது பிடிக்கும், ஆனா பவரா இருக்கும். அதி நலையில ஆமா சாமி, அதுதான். ஆதி நாளைன்னு தானே சொன்னேன். ஆனந்து என்னடா டவுன் பஸ் கீர் மாதிரி. அதி நலையில மாந்தோப்பு உங்க கிராமத்துல கிளவன் கிளவி உடையில ஒன்னும் என்ன சொல்ல விடல, தீய கூட பொருதி விடுது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப கிளவே விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சுக்கான லேசா பதவதப்பு கொடுத்துருக்கோம். அது இல்லையா
என்ன எந்திரிச்சுன்னா ஊன்னு சொல்லு. சரி கோமணத்தை கட்டி. சரி ஓம். ஆமா அது வேற. வயக்காட்டுக்கு மம்பட்டி கொண்டு போறாரு. சரி உழுத உடனே உங்க கிளவே வரப்பு பத்தேன் கோடா இங்கே செருப்புட்டு அடி வர போறேன். அவனுக்கு பிடிக்கிறவனுக்கு 200 வரப்புதே வெட்டுவாங்க. அப்புறம் என்ன உங்க அப்பத்தால ஒதுக்கி போட்டு வெட்டுவாங்க. யாராவே தம்பி சொல்லி வர்றத பூரா ஊன்னு சொல்லு. சரி சரி. வரப்பு வெட்டும் போது கருணாகம் படையெடுத்து நிக்குது. ஓம். ஆனந்து மூக்கிட்ட அடிச்சு போய் அப்புறம். சரி சரி சரி. கிளவி மயங்காட்டுக்கு சோறு கொண்டு போறா. சோறு கொண்டு சரி போயிருக்கா. உனக்கு ஒரு காது மிஷனை மாத்தணும். மீனாட்சி மிஷினாட்சி பத்தி இல்லை, எந்த வசனமும் தெரியல, குட்டாம்போக்கில் அடிக்கிறானடா. சோறு கொண்டு போயிருக்கா. சரி கிழவனுக்கு சோறு கொண்டு போகும்போது கிழவன் கட்டின கோமணத்தை காணோம். காத்து எதுவும் அடிச்சிருக்குமோ இல்ல காத்து அடிச்சாச்சா இல்ல அவரா சொல்லிக்கிறாரு, அவரா மண்டே அடிக்கிறாரு. கிழவி மடையில குளிக்கிறா. அந்த கிழவை இடையில வாக்குறியா இல்லையா? என்னதே செஞ்சாங்க. சான்றது நல்லது. உங்க கிழவி பெத்தவில்ல இனி 21. 20 சொன்ன இடையில எங்கிட்டு பாஞ்சிருக்குமோ. 21 ஊன்னு சொல்ல. அந்த காலத்துல அப்படித்தானே பெத்தாங்க. ஆமா ஆமா 21. 21 உள்ள வத்த கிளவி இன்னும் பத்தலைன்னு கிழவங்கிட்ட கேக்குறா. கிழவன் அப்ப சொன்னானா எனக்கு இப்ப அவனுக்கு அந்த காசை கொடுத்து விட்டு அனுப்பி போடு. ஒரு மாசம் இப்ப வேலை முருகா செருப்பு இருந்தா 2 கொடுப்பா பூசா. இவனை தேண்டை கொல்ல போறேன் இப்ப பாரு. அப்ப கிழவேன்னு சொன்னாரா. என்ன சொன்னாரு? கருது பரியட்டும். அப்புறம் நான் விருத நான் தான் கூட நீங்க இந்த ராகம சொல்ல முழுத்து. சரி சரி. அது வேற என்ன சொன்னோம்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன். சரி ஐயா ஒண்ணு அதை நிறுத்துங்க, இல்லைன்னா இதை நிறுத்திடுங்க. உள்ள 2 மங்க. ஆமா சாமி ஆமா சாமி. அது உன்னுடையதங்க. பொண்டாட்டிடா எனக்கு. இப்பதான் குடும்ப சண்டை இழுத்து விட்டு போறாங்க. பொண்டாட்டியா? ஆமாங்க 2 பொண்டாட்டி. அண்ணன் அல்ல ஏத்தான் நடந்து ஏன் நடந்து அவசரமா ஏ ஓடி வாத்தா சின்ன நல்ல நடந்து ஒளிப்பான அதுல வைடா சிங்கார ஏ உள்ள நடந்து கொதக்கார தங்கமுத்தா ஆடி வந்து ஓடாங்கி உம்மா சொல்ல வேணும் மத்தா. நீ எதுக்கு பாடுன? நீ எதுக்கு ஆடினப்ப? அருள் பிடிச்சிச்சுரா. அருள் பிடிச்சி அந்த சூடு பிடிச்சிச்சா? ஏன்டா பொம்பளை எங்கடா? பொம்பளை புள்ள பொண்டாட்டி எங்க? பொண்ணுக்கு வருதுண்டா. ஏ ரோஜா பூ சேல நல்ல கட்டி வரா என் தங்கரதான். அவர் தான் லாட்ஜ் ரூம் பாய். ஆனா ஓம் பொண்டாட்டின்ட்டு அவர் வராரு. ஆளுக்கு ஒரு நாளைக்கு விளங்கிடுவான். தம்பி 2 சாட்டை ஒன்று வாங்கி ஒன்று உரிச்சிருவேன். என் ரோஜா பூ ஆத்தா சேலக்காரி ரோட்டு மேல இந்த புள்ள போகையில ரோஜா பூ சேலக்காரி ரோட்டில தான் இந்த புள்ள போகையில என் வழி மறிச்சா அன்னை முனிவன் தொடர்ந்தேன் 7:30 என் 3:30 என் ரோட்டு மேல என் ராஜா தீவி தண்ணி குடம் எடுத்து நீ போகையில வழிமறைச்சா அத்தா அண்ணே
உடையன்னா அந்த 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 எத்து புள்ள அத்து புள்ள சாமி அவர் சாமியை கோடாங்கி ஏப்பா மரியாதை கொடுத்தாத்தே கோடாங்கி புடுக்க கடிப்பாரு. இது உடுக்கு அடிப்பாரு உடுக்கு. இல்லை நீங்கள் பேய் வரட்ட வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ பியூட்டி பார்லர் கொண்டு வந்து ஹேரை அலசுற மாதிரி கொண்டு வந்துருக்கீங்களே. ஏலே எந்த ஊரோட பொம்பளை எப்படி பேயாடி வந்த மயிரை புடுங்கி சாமி இப்படித்தான் தெரிஞ்சு ஒரு வாரமா நானும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மா ஏன் ஹேருக்குள்ளேயே சிரிக்கிறாங்க? ஏறு சிரிப்பா யாரு எனக்கு எனக்கு தெரியலத்தா 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 எடுத்துரைக்க கூடாங்கிட்ட வேணும் அத்தா. அத்தா நீ யார் தான் தெரியலையே. 3 காசு முண்டா பாடி தொலைடா. 3 காசு முண்டினா வட்டிக்கு ஒரு பொம்பளையா இருப்பா. 3 காசை விட்டுருக்காள். ஏலே என்ன நினைச்சா தம்பி ஒரு அளவுதான் பாண்டி முடிய அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அறைவேன். 3 காசு நான் ஒரு முண்டை ஏத்தா அதுக்கு அடிக்கிறாங்க வர அவங்க ஏத்தா 3 காசு முண்டைண்ணா நீ 2 காசா யாருப்பா சொல்லுங்க. என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டின்ட்டு அண்ட மாட்டிய ப்ரோ. புருஷன் கந்து இருந்தா விட்டு வாங்கிறா யாராவே கந்து இருந்தா விட்டுறதுக்கு நக்கு இருக்க நாடத்துக்கு வர. ஏத்த உன் பேரு என்ன உன் ஊரு என்ன என் ராஜாத்தி சொல்ல வேணும் எனக்கு இந்த நேரம். கட்டுன கொட்ட ஒண்ணும் அதை கட்டிக்காக எனக்கு காவல் இல்லை. பூமியெல்லாம் ஏன் சுத்தமா சத்தத்தை பார்க்கவில்லை. நீ சொல்லம்மா நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேர் என்னம்மா சொல்ல வார்த்தைக்கு விரதமா சந்தன காட்டுக்கு சக்கமா சக்கமா நீ வாரம்மா. ஒத்த கல்லு மூக்குத்தியா என் ஒத்தையில உறவலே நீ வாப்பியா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா. அடி ஆத்தூரு சந்தையில மூக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி தரேன் நீ வாப்பியா. ஆத்தூரு சந்தையில மூக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் மூக்குத்தியா. அவங்களே கேமராவிலே எடுக்கும்போது சிறுசா தெரியுதான். இவன் யாரா அவனா நிப்பாட்டிக்கிறான் வேற. என் தம்பி இப்படி கூட வந்து கவட்டுக்குள்ள உட்காரியாப்பா வெளிச்சம் தெரியாது. அதான் உன் பேர் என்ன சடக்குன்னு சொல்லு. கரலை கவனிச்சு பார்த்தா ஆத்தா பாடிக்கிட்டே இரு. என் பேர் என்ன பாடிக்கிட்டே இருக்கு. நான் எஸ்பிபி கிடையாதுதா, நான் எஃப்எம். உன் தொண்டைய பார்த்தா அப்படித்தான்டா இருக்கு. நான் நல்லா கேட்டு விளக்கப்பைய மயவல. என் பேர் என்ன தெரியுமா? உன் பேரை சொல்லு தாமி. இருளாயி. அதான் இவர் இருளப்பண்ணா, என் பேரு உரலப்பேன். அவன் பேர் கடப்பாறை, மிருதங்காரன் பேர் ராடு, இவன் ஸ்க்ரூ டிரைவர், அவன் போல்ட்டு. தம்பி ஏத்த உனக்கு என்ன வேணும் ஆத்தா? எது வேணும் என்ன வேணும் எது வேணும் எனக்கு உனக்கு வேணும் மத்தா. இருளாய் மேல வந்து என்னத்தான் வேணும்? எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆ எனக்கு கொற்று வேணும், எனக்கு சுத்து வேணும், எனக்கு சுருட்டு. பேய் கிடையாதப்பா, பாருக்காரன் பொண்டாட்டி ஏய் டெய்லி கொண்டு போய் கொடுத்து அந்த பழக்கத்தை கொண்டு விட்டாங்க. உன் புரிஞ்சன் பாருக்காரன் தானே? பாருக்காரனா மிருதங்காரனா? ஏய் ஆளுக்கு ஒரு பொம்பளையோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நாங்க பப்புன்னு என்னடா செய்யறது? எங்கிட்டு திரும்பினாலும் மிதப்பு கட்டியா மிதக்குறாங்க. அஜக்தா இனிமேல் அவன் சொந்த பொண்டாட்டியை கொண்டு வந்தே நாடகம் ஆடணும். நாம் இப்போ முடிவு பண்ணிட்டேன், ஆனந்த வர்ற வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் பண்ணலாம். அத்தா கோட்டு உனக்கு நானும் வாங்கி தரேன் என்ன சரக்கு எனக்கு தெரியலத்தா. அத்தா அந்த சரக்கு பேரை நீனே சொல்லிட்டேன்னா கடை திறந்தவனே ஜெயிலுக்குள்ள போயிடுவேன். என்னத்தான் வேணும்? என்ன வேணும் தெரியுமா? ஆ பக்காடி லெமன் ரெகுலர் அதே சாப்பிடுவீங்களா? உண்மையிலே உண்மையிலே பாருக்காரன் மட்டும் பக்காடி லெமன் அப்பத்தே மாட வராது. பகலி லெமன் பக்காடி லெமன் உடச்சு வாங்கி தாரே. அத சைடிஸுக்கு எதை சூம்புவீங்க? இல்ல சைடிஸுக்கு என்ன கறின்னு சிக்கன் எனக்கு 100 வேணும். பிராயல் கடைக்காரன்னு புழங்கிருக்கேன். அந்த சிக்கன் கரெக்டாக சொல்றாரு. ஒரு மட்டன் ஒரு காடை அந்த மாதிரி சொல்லலை. அண்ணா சொல்லிட்டு ஏத்தா மசுரை காய போறியா?
அந்த பொம்பளை ஆளு ஒன்று முன்னாடி வரணும். இந்த மேடைக்கு பாவம் தான் எங்கள் அப்பங்க எங்கள் அன்னைங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அடுத்த வருஷம் நான் முடிவு பண்ணிட்டேனே, மேடை இது கிடையாது, அங்கே நடிப்பேன். அப்படியே புளிதிலேயே விழுந்து உருண்டுட்டு கிழக்க வாத்து ஓடிடுவேன். என்ன ஒரு மாதிரியா வண்டி ஓடுது, என்ன தான் ஒரு ரூபாய் தொலைச்சு விட்டியா? நீங்க தான் சாமி பார்த்து இது பண்ணி விடணும். எங்க சிக்கனு பக்காடியில் ஒன்று வாங்கிட்டாரு என் செல்ல மக. அத்தா வேற என்னத்தான் வேணும்? வேற முருங்கக்காய் நேந்திரம் பழம் எதுவும் பார்க்குறியா? என் சரத்துக்குமாரு கட்டிக்கிட எனக்கு புருஷன் வேணும். கட்டிக்கிற புருஷன் அப்படியா? எல்லாரும் வரிசையை வாங்கப்பா. சீட்டு குலுக்கி பார்ப்போம், யாருக்கு விழுகுதோ தவணை முறையில் எடுத்துகிட்டு போவோம். வாரச்சீட்டு மாதிரி வாரம் கட்டிக்கிங்க. ஏத்தா எல்லாம் வாங்கி தரேன் உனக்கு. வேற யாரு பிடிச்சா உன்னைய? சோமே. ஐயது மானாமதுரை பழைய நண்பன் சலூனு கடை வச்சுருந்தேன். சோமே. ஆமாம், தெரியுமா தெரியாதா? சோமே மயந்தே விட்டுட்டேன் பாவம். எங்கள் ஊருக்கு சோமந்தே வருவாப்புல. சோமே எனக்கு தெரியாமல் எப்படி? சோமனா நீ சிரிக்காத கண்டாலி உள்ள மசத்தை பூரா மூடி சிரிக்கிறது சக்காலத்தி ஊருக்கு தெரியாதோ? அந்த எத்த பொருள் ஈயா எதா சோமனை எப்படி கொண்டு வரது? நெஞ்சலும் போதே கொண்டு வர முடியும். சோமை வேணா நியூஸ் சலூன்னு ஒருத்தன் கொண்டக்கூட டீக்கல்ல இருக்கேன் என் நண்பன். அவனை வரைச்சனே மெட்ராஸ் வெட்டிடுவேன். சோம்பு ஏத்தா வாங்கி தரேன், இதை கொண்டு வாப்பா. இந்த ஆட்டை கொண்டுட்டு அடுத்த ஆட்டை கொண்டு வா. இது கெடா. அந்த இது எச்சையாவரம் புருவை ஏற்றிட்டு வாடா. அவ என்ன குளத்தில் வர்றாலும் ராசாத்தி ஏன் உசுறு என்னது இல்லை? அண்ணன் நடந்து வெள்ளி நல்ல குடம் எடுத்து இந்த கையில சூத்து குத்தலாம். ஏமாண்டா புரிஞ்சேன். அந்த சிலுவர் தட்டில் வெட்டி புரிய மயிர் மலை. இதே ரெண்டாம் முண்டாட்டி 3 வருஷமா தம்பி, அந்த பிள்ளைங்க நீங்க நெருங்கல சிப்பிங்களா விளையாடு. ஏய் ரெவடி முண்டாடா அவன். சிவகங்கை மாவட்டத்தில் உன்னை வெண்ணெய் எடுத்து போனேன். பாடவா மதினி நம்ம தோட வாரே பருப்பு கடைஞ்சு